Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Videos. இன்னைக்கு டேட்டா 6/3/2026 ஃப்ரைடே காலையில் ஒரு 9 o'clock இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து 2025 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினவங்க, அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ இல்லை செகண்ட் ரவுண்ட்லேயோ ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடச்சிது. அதுக்கு நான் ஃபுல்லாக டியூஷன் ஃபீஸு கட்டிட்டேன். அதன் பிறகு அடுத்தடுத்த ரவுண்டில் எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடச்சிது. இல்லை எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடச்சிருந்தது. அடுத்த ரவுண்டுகளில் எனக்கு கவர்மெண்ட் சீட்டு, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிது. ஸோ இப்போது என்னோடய எக்ஸஸ் அமௌண்ட் அங்கே இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நான் எப்படி வாங்கிறது, அதுக்கான நோட்டிஃபிகேஷனை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 3/3/2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவை கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறோம், இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது தொடர்பாக நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. வீடியோவை லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் மினிட்டில் நீட் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மக்கிட்ட காண்டாக்டில் இருக்கிறனால இந்த லாஸ்ட் மினிட்டில் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக வீடியோவை லேட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த எக்ஸஸ் அமௌண்ட் நீங்கள் வந்து கட்டின டியூஷன் ஃபீஸை நெக்ஸ்ட்டு ரவுண்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் ஃபஸ்ட்டு கிடச்சிது. அதன் பிறகு நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட் எடுத்துக்கிட்டேன். 4.5 லட்சம் தான் அதனுடைய ஃபீஸு. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் கட்டியிருந்தேன். இந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நான் இன்னமும் திரும்ப வாங்கலை. அது தொடர்பான அப்டேட் தான் இந்த வீடியோவில். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3/3/2026 இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ், த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் whom refund is eligible on account difference collected in tuition fees refund is being published today. If any eligible candidate find their name missing in the list, they are requested to represent via email to the following mail id ddugselcom@gmail.com with relevant details. அதில் என்னவெல்லாம் நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமு, ஏஆர் நம்பர், காப்பி ஆஃப் த பேமெண்ட் ரெசிப்ட்டு on or before 5/3/2026, kindly include difference tuition fees அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி போடணும். 5/3/2026 தான் லாஸ்ட் டேட்டு. இருந்தாலும் யாராவது இந்த மெயிலை இன்னமும் போடாமல் இருக்கிறீங்க, நான் வந்து எக்ஸஸ் அமௌண்ட்டு டியூஷன் ஃபீஸ் கட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து டிஎன் மெடிக்கலுடைய ddugselcom@gmail.com மெயில் போடலாம். ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் த கிரீவியன்ஸ் இமெயில்ஸ் ஆர் செக்டு, த ரீஃபண்ட் ப்ராசஸ் வில் பி கமன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 37 பேஜுக்கு யாரெல்லாம் அந்த மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 37 பேஜஸில் நீங்கள் வந்து அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் தான் நான், ஆனால் இந்த லிஸ்ட்டில் என்னோடய பேர் இல்லை அப்படின்றவங்க இமிடியேட்டாக மெயிலை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேண்டிடேட்டு நம்மளுக்கு டிஎன் மெடிக்கலுக்கு அப்ளை பண்ண மெயில் பண்ண அந்த மெயிலையும் அதுக்கான ரிப்ளை மெயிலையும் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஒரு கேண்டிடேட்டுக்கு அந்த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்னு எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் ரீஃபண்ட் ஆகலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த கேண்டிடேட்டுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து டிஎன் மெடிக்கலுக்கு மெயில் போட்டிருந்தாங்க. யுவர் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் குட் நாட் பி ப்ராசஸ். பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற பேங்க் டீட்டெயிலோ ஆர் அக்கௌண்ட் நம்பரோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேமோ இல்லை ஐஎஃப்எஸ்சி கோடோ பிரான்ச் நேமோ ஆர் ஏஆர் நம்பரோ ஏதோ ஒன்று மிஸ்மேட்ச் ஆகுது. அதனால் திரும்பவும் இன்னொரு டைம் வந்து இந்த டீட்டெயிலை கொடுங்க, அப்போ தான் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு டிஎன் மெடிக்கல் சார்பாகவும் உங்களுக்கு, அதாவது யாருக்கெல்லாம் அமௌண்ட் வரலையோ அவங்க போட்ட மெயிலுக்கு ரிப்ளை மெயிலும் கொடுத்துருக்காங்க. பேங்க் பாஸ்புக் ஃப்ரம் யுவர் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 தகவலும் 2025 கலந்துக்கிட்டு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டேன் ஆனால் ரீஃபண்ட் ஆகலை அப்படின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும், அதே போல் டியூஷன் ஃபீஸை நான் எக்ஸஸாக கட்டியிருக்கிறேன், இன்னமும் அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு வரல, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு எடுத்து அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா கிடச்சிது, அப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் கட்டி வச்சுருந்தேன், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணினது போக மீதி அமௌண்ட்டு இன்னமும் எனக்கு வர வேண்டியது இருக்குது. இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ சீட் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜிஎம்சியில் 18,073 rupees அந்த டியூஷன் ஃபீஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டு இன்னமும் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தேதி 6/3/2026, இன்னமும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளன. இன்னையோடு சேர்த்து 3 நாள், 6, 7, 8 இந்த 3 நாட்களுக்குள்ளே நீட் 2026க்கு இன்னமும் அப்ளிகேஷன் யாராவது போடாமல் இருந்தீங்கன்னா இமிடியேட்டாக போட்டுருங்க. லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி சர்வர் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னா பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க்கை முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10, 11, 12 ஆகிய 3 நாட்களில் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆக போகுது. யாராவது செக் பண்ணணும், இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க. எப்போ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது, அதில் எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடன் நம்ம தெரியப்படுத்திடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும், தொடர்ந்து நம்ம போடுற வீடியோவை போஸ்ட் பண்ணணும். மேற்கொண்டு 2026க்கு உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம எண்டு டு எண்டு அப்ளை பண்ணுற டேட்லேருந்து நீங்கள் காலேஜில் அட்மிஷன் எடுத்து கடைசியாக இந்த ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற நம்ம கொடுக்குற சப்போர்ட் வந்து உங்களுக்கு 1-to-1 கிடச்சிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம இந்த சர்வீஸை கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த பெய்டு சர்வீஸ் மூலமாக அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5,000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற
என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஓஎம்ஆர் சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.